திருக்குறள் ஒரு உணர்வு பெற்ற மனிதனின் திருக்குறள் ஒரு உணர்வு பெற்ற மனிதனின் கடவுள் புரிந்து கொண்டவன். முன்னாடி தீ நட்பு, இந்த வாட்டி கூட நட்பு. நட்பு ஆயுதல், நட்பு, தீ நட்பு. நட்புக்கு மட்டும் இவ்வளோ சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறான நண்பர்களை தேர்ந்தெடுத்தோம்னா வாழ்க்கை முழுசனாக ஆகிடுவோம், நம்ம தப்பாக போயிடும். அதனால தான் இவ்வளோ பேசுகிறார் நட்பை பற்றி பேசும்போது மட்டும். சீரிடம் காணின் எரிதற்கு பட்டறை நேரா நிறந்தவர். ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதிராக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஏதோ ஒரு நேராக நகராத விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ விட்டு போயிடுறான் பாருங்க. அவனும் பட்டறையில் இருக்கிற நெருப்பு கல், அதுவும் ஒன்று. என்ன பண்ணுறான், காய்ச்சி வெடிச்சு பிரிச்சுடுவாங்க, வெட்டிடுவாங்கல்ல. கத்தியெல்லாம் செய்கிறாங்கன்னா தகுடு தேவையில்லாத இரும்புங்களெல்லாம் காய்ச்சி அடித்து வச்சு எடுப்பாங்க, வடித்து எடுப்பாங்க. வடித்தல்னே சொல்லுவாங்க அந்த கத்தி செய்கிறத. அந்த பற்ற மாதிரி நண்பர்கள் என்ன ஆகிடுவாங்க, நம்மளை களவாடிடுவாங்க. நல்லா கூடவே இருப்பான், சமயம் பார்த்து காத்துனே இருப்பான், எப்படா இவனை சாய்க்கிறது அப்படின்ட்டு. அது என்ன, அது பட்டடையை கூட இரும்பு வச்சியில் உறவு மாதிரி எப்போ என்ன பண்ணுறாங்க, வெட்டி சாய்ச்சிடுவாங்க, வேற ஒரு மாறிடும். இனம் போன்றே இனம் அல்லார்க்கு என்மை. இனம் போன்றே, மனுஷன் இனம் மாதிரியே இருப்பான், ஆனால் அவன் மனுஷன் கிடையாது. நம்ம பார்த்தோம்னா மனுஷன் நம்ம நினச்சக்கூடாது. இனம் போன்றே இனம் அல்லார்க்கு என்மை மகளிர் மனம் போல வேறுபடும். இந்த இடத்துல கொஞ்சம் முரண்படுறேன் நான். பெண்கள் மனசு மாறுதில்ல, அந்த மாதிரி மாறுன்றேன். இது பெண்கள் மனசு மாறுது அப்படின்றது வந்து இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரில. ஒரு காலம் அந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்களான்னா அதுவும் எனக்கு தெரியல. இவர் பார்த்த பெண் மாறிட்டாங்கன்றதுனால வச்சு எப்படி சொல்கிறாரானோ எனக்கு தெரில. ஆண் மனசு மாறாதா என்ன? இவர் இங்கே எந்த இடத்துல சொல்கிறாரு, இனமல்லார்க்கு என்மை மகளிர் மனம் போல். மகளிர் அப்படின்னு ஒன்று சொன்னோடனே பெண் கிடையாது, வரவின் மகளிர்னே சொல்லி வச்சுருப்பாரு. யார்? வரவின் மகளிர். ஒரே ஆளுக்குன்னு வாழாமல் பல பேருக்கு வாழ்கிறது அப்படின்னு ஒரு பெண்ணு இருக்கிறான்னு வச்சிங்களேன். அவன் என்ன பண்ணுவா, பொருள் குத்தா மாறினே இருப்பாள்ல, அந்த பெண் மாதிரி. ஒட்டுமொத்த பெண்ணோட குணம்னு நம்ம இதில் மகளிர் மட்டும்னே பஸ்லலாம் போட்டு வச்சோடனே நமக்கு என்ன கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா, பெண்களோட மனசுன்னே சொல்கிறாரு. இது வரவின் மகளிர்னு ஒரு வார்த்தை அதிகாரமே போட்டு வச்சுக்கிறாரு. அதை ஃபஸ்ட்டுனா இது என்ன ஆகிடும், இந்த சந்தேகம் போயிடும். அப்புறம் அவர் அந்த காலத்து பெண்களை அதெல்லாம் அவர் மையப்படுத்தலை. ஒரு வேசியோட மனம், ஒரு விபச்சாரியோட மனம் எப்படி ஒருத்தனை விட்டு இன்னொருத்தனை தாவி போயினுக்குதோ, அந்த மாதிரி இனமல்லாதவன் மனிதன் போலேயே இருக்கிற மனிதன் இல்லாதவனை கூட உறவு வச்சுன்னா அவன் மனம் ஒன்றாயினே இருக்கும், மாறுபட்டுன்னே இருக்கும். அவனை என்ன பண்ண மாட்டான், நேசிக்க மாட்டான். மகளிர்ன்ற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை இல்லை, பெண்களை குறிப்பிடுற மகளிர் மட்டும்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பஸ்ஸில். அது ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை. கழகமே ஒரு தவறான வார்த்தை தான். சூதாடுற இடம் தான் கழகம். கழகம்னா அந்த இடம் என்ன பேர், திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடர்கள்லாம் சேர்ந்து முன்னேறதுக்காக சூதாடுற ஒரு இடம். அரசியல்னாவே சூதாட்டம் தான். அதனால் அது அந்தத்துக்கு பொருந்தோம். பஸ்ஸில் மகளிர் போட்டது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். பெண்கள் மட்டும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பெண்கள் மட்டும் போட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், போடலாம் இல்லை பஸ்ஸு பார்க்கணும். ஆனால் மகளிர் இந்த வார்த்தை தப்பு. பல நல்ல கற்றது கடைத்து மனநல்லார் ஆகுதல் மாணார்க்கு. இது நிறைய நூல் பற்றி படிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அது மனசை பாதிக்கிற மாதிரியான நூல்கள் படிக்கிறது ஒன்றுமே. சில புக்கெல்லாம் நீங்கள் படிச்சுன்னா கெட்டு குடிசராக போயிடுவீங்க. சில புக்குங்கெல்லாம் படித்த உணர்ச்சிகளெல்லாம் தூண்டி விட்டுரும். எப்போ பார்த்தாலும் அதே புக்கை படிச்சுன்னு போல தோணும் இல்லை. மஞ்சள் பத்திரிக்கை அது மாணவருக்கு அந்த மாதிரி புக்கை விலக்கி வைக்கிறது. மாணவர்கள் அந்த மாதிரி விலக்கி வைக்கிற மாணவர்கள் சில புக்குங்கெல்லாம் இழுக்கும் நம்மளை நல்லா இருக்கிற மாதிரி. அதை அப்படியே வாங்கி அதையே படிக்கிறது, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களே படிக்கிறது அப்படின்னு ஆயிடுவாங்க. முகத்தின் இனிய நகை அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். முகத்தில் நல்லா சிரித்து அகத்தில் வஞ்சகம் வச்சுக்கிறான் பாரு, அவனை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் அச்சக்கொள்ளு. நல்லா சிரித்து பேசுவான், ஆனால் உள்ள முழுசும் வஞ்சகமாகவே இருக்கும். அவனை பார்த்து என்ன பண்ணு, கொஞ்சம் அச்சப்படு. கொடிய வால் எடுத்துன்னு வரவனை விட சிரித்த முகத்தோட கொடுமைப்படுத்த நினைக்கிறவனை பார்த்தா என்ன பண்ண, கொஞ்சம் உஷாராகணும். அம்மா ஏன் வால் எடுத்துன்னு வரவன் என்ன பண்ணுறான், நேரடியாக நம்ம தடுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். இவனை ஒன்றுமே செய்ய முடியாது, பார்த்து நடந்துக்கோங்க. மனத்தின் அமையாதவரை எனை தோன்றும் சொல்லினால் தேராற்பற்று அன்று. மனசுக்குள்ளே தோணும், அதில் வந்து சூட்டபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணாத, எந்த வார்த்தை பேசினாலும் என்ன பண்ணாத, அதுக்காக சமாதானம் அடையாத. ஏன்னா நம்ம மனசு ஒரு விசேஷமானது, சரியான உண்மையை காட்ட
வல்லுது. மனசுக்கே தெரியும், நீ என்ன பண்ணாத அவனை ஏற்றுக்கொள்ளாது. நட்பார் போல் நல்லவை சொல்லினோம் ஒட்டார் சொல் இல்லை உணரப்படும். நட்டார் போல் நல்லவை சொல்லினோம், அப்படியே ரொம்ப நம்ம மேலே நாட்டம் உள்ளவன் மாதிரி, அப்படியே அக்கறையாக சொல்கிற மாதிரி, நல்லதுடா மச்சி, வெயில் ரொம்ப பீர் குடிச்சா குளிர்ச்சியாக இருக்கும், பீர் குடி நல்லதுண்ணா, நீ குடிச்சா என்ன பண்ணுவேன், எனக்கா ஒன்று வாங்கி கொடுப்பில்ல, அந்த மாதிரி சொல்லுவான். நமக்கே நல்லது சொல்கிற மாதிரி, இந்த மருந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கோ, எப்படின்னா விற்றுடணும். ஆனால் சொல்கிறது பார்த்தா எப்படி நல்லது சொல்கிற மாதிரியே இருக்குது. கொக்கோ கோலா குடி, குளிர்ச்சிக்கு பேண்டா கண்ணு, கொஞ்சம் கலடா பண்ணு, நல்லது மாதிரி தெரியல பார்க்கறதுக்கு. இதெல்லாம் என்ன பாய்சன், அந்த மாதிரியும் கூட இருக்கும், பார்த்துக்கோங்க. சொல் வணக்கம் ஒன்னார்கண் கொள்ளற்க, வீல் வணக்கம் தீங்கு குறித்திமையான். சொல் வணக்கம், வார்த்தையில் வணக்கம் சொல்லுவான், ஆனால் உண்மையிலே வணக்கமாக இருக்க மாட்டான். அந்த காலத்தில் அனுபவிச்சுக்கிறான் பொழுது ஆள் இல்லை, பார்த்துனதுக்கோ அதுவும் தப்பு. தொழுதகையுள்ளும் படையெடுக்கும் ஒன்னார், அழுத கண்ணீரும் அனைத்து. நல்லா படையெடுத்து வரோன்னே மேலு அழுதே சாதிச்சிருவான். ஒரு துக்கமாகிற மாதிரி அதை பண்ணுற மாதிரி சொன்னா அழுதுக்குது என்ன பண்ணுவான். நண்பர்கள்லேயே பாருங்கள், இந்த வித்தியாசமான நண்பர்கள். மிகச்செய்து தாமெல்லுவாரை நகைச்செய்து நட்பினும் சார்புள்ளாது பற்று. சும்மா இவ்வளோ செஞ்சாலும் 10 வாட்டி சொல்லி காமிப்பாங்க. உங்களுக்கு நான் அன்றைக்கி 10 ரூபா கொடுத்தேன், அது இப்போ சட்டை எந்து இல்லை மாப்பிள்ளை அவரு தான், ஆனால் அவர் போட்டுங்கிற சட்டை இருந்து. அது மாதிரி நண்பர்கள் என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கூடாது. பார்த்து ரசிக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கு ஒன்றா சரியாக இருக்கலாம், அவனை போய் பொண்ணு பார்த்துட்டு போகலாமா. அந்த மாதிரிலாம் என்ன பண்ணிடலாம், ப்ளீஸ் தம்பி நீங்கள் நின்று நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்ட்டு என்ன பண்ணோம், விட்டு போனோம். ஹீரோ வந்தால் அது ஹீரோ நீ நடி, ஆனால் வாழ்க்கைக்கு நீ உதவ மாட்டேன், அது மாதிரி சொல்லி காமிக்கிறவன் நல்லதும் இல்லை. பகை நட்பாம் காலம் வருங்கால் முகநட்டு அகநட்பு ஒருவி விடல். பகை மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை வரும்போது வந்து நம்மளை காப்பாற்றுவான். நண்பர்கள்லேயே சில பேர் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு விருப்பாகிற மாதிரியாகவும் ரொம்ப உரிமையாகவும் பேசி நிற்பான், நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு நிற்போம். ஆனால் அவன் நமக்கு துன்பம் போது என்ன பண்ணுவான், வந்து முன்னு இருப்பான், ஆனால் கூடவே இருப்பான், நண்பனை மாதிரியே இருப்பான். பெரிய சின்ன பிரச்சனை வரும்போது காணாமல் போயிட்டுருப்பான், வரப்போதுன்னு தெரிஞ்சாவே காணாமல் போயிட்டுருப்பான். நாளைக்கு இவருக்கு பிரச்சனை வரப்போதுன்னு போது என்ன பண்ணுறான், காணாமல் போயிடுவான். அதெல்லாம் என்ன பண்ணிடணும், ஒரே விளக்கிடு, தள்ளிடு. நட்பில் விளக்க வேண்டிய நட்பும் இருக்குது, பார்த்துக்கோங்க.